அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாத பூச நன்னாள். எல்லோரும் வடலூருக்கு வந்திருக்கோம் இல்லையா? வடலூர் எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? ஜோதி தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? ஓ, வெரி குட். ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கும் சத்விச்சாரம் செய்வதற்குமாக வந்திருக்கோம். வெரி குட். உங்கள் கண்ணு, நீங்கள் உங்கள் ஐடியா என்ன? ஜோதி தரிசனம் பார்க்கறது. ஐயா வாங்க உள்ள உட்காருங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். ஓ, வெரி குட். ஜோதி தரிசனம் பார்த்துட்டு என்னை சந்திக்கணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கருத்து என்ன? வெரி குட். சந்தேகங்கள் மட்டுமில்லை, அதாவது விவரங்களை தெரிஞ்சுக்கணும். வள்ளலாருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் தெளிவுபெறுவதற்கும் ஜோதி பார்ப்பதற்கும் வந்திருக்கீங்க இல்லையா? ஐயா உங்கள் கருத்து என்ன? வடலூருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கி? அதாவது ஜோதி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். உண்மையான ஜோதியை வந்து அகத்தில் பார்க்கணும். அதை பார்ப்பதற்கு என்ன வழி என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. கரெக்ட். உங்களுக்கு அதே தான். வெரி குட், சூப்பர். அம்மாவை சொல்லுங்கள். திருவருளை பெற்று மரணங்களா பெருவாழ்கிறோம். இடைவிடாத விருப்பமும் முயற்சின்னு சொல்லவே கூடாது, விருப்பம். அதுவே என்னுடைய தீர்க்கமான முடிவான முடிவு. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா வாங்க, அதாவது வள்ளலாருடைய கொள்கையிலே முக்கியமானது மரணமில்லா பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வு பெறுவதற்குண்டான முயற்சிகளை செய்கிறதுக்கும் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அடுத்து ஐயா, நீங்கள் வடலூருக்கு இன்றைக்கி வந்ததனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கி வடலூருக்கு வந்ததனுடைய நோக்கம்? ஓ, ஆமாம், போன மாதம் அடாடா. இல்லை, நான் ஒவ்வொரு பூசத்திற்கும் நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். குறைஞ்ச 1,00,000 பேருக்காவது போகும். வராங்களோ வரலையோ செய்தி போயிடும். ஆனால் நான் மலேசியா போகிறதுனால போன மாதம் நான் செய்தி அனுப்பலைன்னா நான் வரலன்னு அர்த்தம். ஆமாம், நான் அது இல்லாத இங்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். இது மாதிரி வருவாங்க, சில பேர் விவரம் தெரியாமல் இல்லை நம்ம வந்திருப்போம்னு நினச்சிட்டு வருவாங்க. அதனால் வந்து விவரத்தை சொல்லப்பா மலேசியா போயிருக்காரு, அடுத்த பூசம் வந்துடுவார்னு சொல்லுங்கன்னு 2 பேர்கிட்டையும் சொல்லி இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது நீங்கள்லாம் வந்து போனதுக்கு ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதனால் எதுக்காகன்னா எல்லாமே அங்கேயே நான் எதுக்கு சன்மார்க்க விழாவுக்கு தான் போனேன் மலேசியா. நானும் ஒரு வட்டம் தான் இருந்தோம். போட்டார் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. வேணா போ. அப்படியா? அதாவது அவங்களுக்கு தெரியாதான் வந்துட்டு போயிருக்காங்க, தெரியாமல் தான் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் நிறைய பேர் அதான் சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டதுக்கு நான் ஃபோன் மூலமாக இந்த மாதத்துக்கு வரலன்னு சொல்லியிருக்கேன். சரி, எல்லாருடைய ஒருமித்த கருத்து
வள்ளலாருடைய கொள்கைகளை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கொள்கைன்னு இருக்குல்ல. சன்மார்க்க கொள்கைன்னு முதல்ல அழுத்தமாக சொன்னவர் வள்ளலார் தான். இல்லை, அந்த சுத்த சன்மார்க்க கொள்கைகள்னே வகுத்தவர் வள்ளலார் தான். சுத்த சன்மார்க்கம்னா வள்ளலார் கொள்கைன்னா என்னென்ன கொள்கை இருக்கணும், இந்த கொள்கைலாம் இல்லைனாக்கா அதுக்கு அந்த வழியில் போகிறதுக்கு தடையாக இருக்கும். ஐயா வாங்க. அதனால் முதல்ல வள்ளலார் நமக்கு அவர் கொள்கைகளை பற்றி முதல்ல நமக்கு சொல்கிறார். போன மாதம் பார்த்தீங்களா? வெரி குட். அவர் தெரிஞ்சிட்டார் முன்னாடி. சரி. ஆமாம், மலேசியா போயிருந்தது. இப்போது வள்ளலாருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து, உயிர்களுக்கு வழிகாட்டிய அருளாளர்கள் தோன்றிய காலத்திலிருந்து, உயிர்களெல்லாம் எப்படி பிறப்பெடுத்து இறுதியில் மனித பிறப்பெடுத்து மனித பிறப்பினுடைய நோக்கம் என்னவென்று அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் மனித பிற எடுத்தவங்களுடைய அறிவு மயக்க நிலையிலே இருந்ததை தவிர தெளிவு நிலையில் இல்லை. இல்லை. ஆமாம். அதாவது உங்களுக்கு ஒரு அதனுடைய ரகசியத்தை முதல் சொல்லிடுறேன். இப்போ இந்த பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களால் பின்னப்பட்டது. பஞ்சபூதங்களால் பின்னப்பட்டது மீன்ஸ் இணைக்கப்பட்டது. அது தனித்தனியாக இல்லை. கரெக்டு. 5 பூதங்களும் 5 கலவைகளாக இருக்குது. இப்போ நமக்கு அதிகமாக எந்த உருவம் தெரியுதோ அதில் அதிகமான அணுக்கள், அதில் அந்த தன்மை உள்ள அணுக்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியல. இப்போ 5 பூதங்கள்லாம் அது பூரா அணுக்கள் தான் அதுக்கு பேர். இப்போ உருவங்களாக பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த பிரபஞ்சத்தில் உருவமாக எது தெரியுது நமக்கு? சூரியன்றது அது ஒளி உருவம் இல்லைங்களா? சந்திரன் ஒளி உருவம், நட்சத்திரம் ஒளி உருவம். அப்போது இதெல்லாம் ஒளி உருவம் அதெல்லாம். இப்போ ஆகாயம் தெரியுது. ஆகாயம்னா எப்படி இருக்குது? வெற்றிடமாக இருக்குது. அதுக்கு உருவம் தெரியுதா? எங்கே பார்த்தாலும் வெற்றிடமாக இருக்கிறதுக்கு பேர் ஆகாயம். காற்று உருவம் இருக்கா? அது எங்கே பார்த்தாலும் வியாபகமாக இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அக்னி ஓரளவுக்கு நம்ம வேறு ரூபத்தில் பார்க்குறோம். சூரியனாக பார்க்குறோம், சந்திரனாக பார்க்குறோம், நட்சத்திரங்களாக பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் அக்னி தெரியறதில்ல. அக்னி தெரியுதா? தெரியல. அக்னிலேருந்து வரக்கூடிய சூரியன் தெரியுது. அக்னியில் வரக்கூடிய சந்திரன் தெரியுது. அக்னிலேருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியுது. ஆனால் அக்னி தெரியறதில்ல. ஏன் அப்படின்னா அக்னியினுடைய வெப்பநிலை அதிகம். அக்னியினுடைய வெப்பநிலை அளவில் அடங்காத வெப்பநிலை. அது இந்த உயிர்கள் வாழ்வதற்காகத்தான் அது ஒரு பகுதி சூரியனாக வெளியே அனுப்புது. அப்போ அந்த சூரிய வெப்பத்திலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. அதுக்கு ஒரு 11 மணி 12 மணி நேரம் தான் அதுக்கு டைமிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அது வேலையை முடிச்சுட்டு அது அக்னியோட போய் சேர்ந்துடும். அடுத்தது அந்த உயிர்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தேவை. அதுக்கு அடுத்ததுன்னா சந்திரன் அனுப்போம். சந்திரன் அது என்ன பண்ணால் நமக்கு வேண்டிய வெளிச்சமும் ஓய்வும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான தன்மைகளெல்லாம் அதை கொடுத்துட்டு அது என்ன பண்ணால் அது ஒரு 10-11 மணி நேரம் அது மறுபடியும் உள்ளே போயிடும். மறுபடியும் இது ரெண்டும் உள்ளே போனோடனே அடுத்து என்ன ஆகுது? நட்சத்திரங்கள் வரும். நட்சத்திர பட்டாளன்னு இதுக்கு பேர். இதெல்லாம் ஒரு உருவமாக தெரியும், அது பல உருவமாக தெரியும். அதுக்கு பேர் தான் நட்சத்திர பட்டாளன்னு அதுக்கு பேர். எண்ணில் அடங்காது. புள்ளி 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 புள்ளியாக எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கும். அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. சூரியன் ஒன்று தெரியுது, சந்திரன் ஒன்று தெரியுது,
நட்சத்திரங்கள் அளவில் அடங்காதது, எண்ணில் அடங்காதது தெரியுது. இது ஒன்று ஒன்றா வருதா? இது எல்லாமே அதே சூரியன் அக்னியோட போய் சேர்ந்துட்டு, சந்திரனும் அக்னியோட போய் சேர்ந்துட்டு, நட்சத்திரங்களும் அக்னி போடவும் போய் சேர்ந்துட்டா அன்னைக்கு பேர் தான் அமாவாசைன்னு பேர். அது இருள். அப்போ இந்த 3 ஒளிகளும் உள்ளே போயிடும். அது தன்னுடைய ஒளிகளை வெளியே காட்டாது. எது? அக்னி. அப்போ அந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னவா இருக்குது? இருட்டாக இருக்குது. அந்த இருட்டாக இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன வச்சாங்க? அமாவாசைன்னு வச்சாங்க. அதுக்கு பேர் இருள் நிறைந்த பெருவெளின்னு பேர் இருக்குது. அது என்ன பெருவெளி? இருள் நிறைந்த பெருவெளி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருள் இருக்கும், வேறு வெளிச்சத்துக்கு அங்கே சான்ஸே கிடையாது. அப்புறம் அது முடிஞ்சிட்டோன்னே என்னாவது? அடுத்தது வெளிச்சம் வந்துடுது. இது சுழற்சியாக வந்துட்டுருக்கு ஆச்சுங்களா. இதை இறைவன் என்ன பண்ணுறாரு? உயிர்களுக்காக அதிக உஷ்ணம் வேணும், குறைஞ்ச வெப்பம் வேணும், அதை விட குறைஞ்சது வேணும், சுடுந்தன்மை வேணும், சுடாத தன்மை வேணும், சுட்டும் சுடாத தன்மை வேணும், சுத்தமே சுடாத தன்மை வேணும். இது இந்த 4க்கு 4 குவாலிட்டி இருக்குது. சரி, இது ஒரு நிலை. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மண் தெரியுது. மண், பூமி எல்லாத்துக்கும் தெரியுதா? தண்ணி தெரியுது, மண் தெரியுது, தண்ணி தெரியுது. இது ரெண்டும் தான் பிரம்மாண்டமான உருவத்தோற்றம். அதெல்லாம் உருவத்தோற்றம் இல்லை. உருவம் இருந்தாலும் உருவம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 2 மட்டும். இப்போ கடல் சூடு அப்படின்னுவோம். கடல் நிறைந்த இடம் பூரா தண்ணி இல்லைங்களா? அப்போ அந்த தண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியுது. எங்கே பார்த்தாலும் மண், தண்ணிக்கு அடுத்தது மண். அப்போ மண் எங்கே பார்த்தாலும் மண்மேடு தெரியுது. அப்போது இந்த மண்ணுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே உயிரினங்கள் இருக்குது. நீருள்ள இடங்கள் எல்லாமே உயிரினங்கள் இருக்குது. இப்போ நீருக்குள்ளே எல்லா உயிரும் வாழுதா? மண்ணுக்குள்ளே எல்லா உயிரும் வாழுதா? அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நட்சத்திரத்தில் உயிர் இல்லை, சந்திரனில் உயிர் இல்லை, சூரியனில் உயிர் இல்லை, அக்னியில் உயிர் இல்லை அப்படின்றதான் இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறான் இல்லைங்களா? அப்போது அதுலேயும் உயிரினங்கள் இருக்குது, அதுலேயும் உயிரினங்கள் இருக்குது. அது எப்படி அந்த இடத்துக்கு உயிரினங்கள் போச்சுன்றத உலகத்திலே வரலாறு தவிர யாரும் சொல்லலை. அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பஞ்சபூதங்கள் 7 விதமான, அதான் சொல்கிறேன், 7 விதமான அணுக்கள், அதுக்கப்புறம் உயிர்கள், அதுக்கப்புறம் ஆன்மாக்கள். இதுதான் இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. அப்போ அதிகமாக நிறைஞ்சிருக்கிறது எது? 7 விதமான அணுக்கள்னு பேர். அதுக்கு பேர் என்ன? நான் சொல்கிறத விட வள்ளலார் சொல்கிறத நம்ம படித்தா தானே புரியும். அதில் வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, அபுவனு, அணுன்னு பிரிப்பார். 7 விதமான அணுக்கள். அப்போ அந்த 7 விதமான அணுக்கள் நிறைந்தது தான் இந்த பிரபஞ்சம், இது அந்த உலகம் ஆச்சுங்களா. அப்போது இத்தனை விதமான அணுக்களுக்கு உடம்பு எடுக்கணும், உயிர் எடுக்கணும். எல்லா அணுக்களும் பிரித்து புரியுதுங்களா? 5 பூத அணுக்கள், பிரம்மாண்டமானது 5 பூதம். இந்த 5 பூதத்துக்குள்ளும் 7 விதமான அணுக்கள் மிக்சிங்காக இருக்குது. அதுதான் முதல் சொன்னேன். இப்போ நெருக்கமான அணுக்கள் நிறைந்தது மண், கண்ணுக்கு தெரியுது. அதாவது இருக்கன்னு பேர் அதுக்கு. ஒன்றோடு ஒன்று இணைந்து இறுகி இருப்பது மண் தெரியுது, அது அணுக்கள் தான். நீர் அதே மாதிரி நீர் அணுக்கள், திரவ அணுக்கள், இது ஒன்றோட நிறைந்து இருக்குது. அதனால் அந்த நீர் பூரா நமக்கு கடல் சூடு இடமாக நமக்கு தெரியுது, தண்ணியாக தெரியுது. அப்போது காற்றுலேயும் அணுக்கள் இருக்குது, ஆனால் அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆகாயத்தில் அணுக்கள் இருக்குது, அதுவும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது.
சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் எல்லாத்துலேயுமே அணுக்கள் இருக்குது. அணுக்கள் இல்லை என்றால் எதுவும் செயல்படாது. சரிங்களா? அப்போது 5 பூத அணுக்கள் 4 விதமான ஒளி அணுக்கள் அதுவும் கூட அது இணைந்திருக்கிறது. இதெல்லாம் எதற்காக இந்த உலகத்தை படைத்து ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ளே இத்தனை அணுக்களை உள்ளே வைக்கணும் ஆண்டவர்? இது வேறு, இந்த உலகம் என்பது ஒரு வட்டம், ஒரு ரவுண்டு. இந்த ரவுண்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. இந்த ரவுண்டை விட்டு இந்த அணுக்களோ மற்றது எதுவுமே வெளியே போகாது. இது ஒரு எல்லைன்னு அர்த்தம். இது என்னன்னு சொல்கிறது, உள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் நிறைந்த வெளி, இந்த வெளி. அப்போது இது ஏன் இறைவன் படைத்தார்னா, இறைவனுடைய குழந்தைகள்னு இருக்குது ஒரு இடத்துல. அதுக்கு பேர் அருட்பெருவெளின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளி என்பது இந்த அண்டங்கள் போல, இந்த உலகங்கள் போல பல கோடி அண்டங்களையும் உலகங்களையும் தன் வசமாக வைத்து கொண்டு எல்லா அண்டங்களுக்கும் உலகங்களுக்கும் அந்த ஆன்மாக்கள் அனுப்புவது தான் அவர் வேலை. யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்போ அது இருக்கிற இடம் பஞ்சபூத அணுக்கள் இருக்கான்னா அங்கே கிடையாது. ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? அதுக்கு பேர் அருள் நிறைந்த பெருவெளி, இல்லைங்களா? அருள் நிறைந்த பெருவெளின்னு சொல்கிறாருல, படிச்சிருக்கீங்களா? அட்டகத்தில் என்ன போட்டிருக்காரு? சொல்லுங்கள். முதல் பாட்டே அதான். அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே. ஆண்டவர் இருக்கிற இடத்துல சிம்பிளாக நம்ம சொல்கிறாரு. இன்னும் நிறைய இடத்துங்களில் வருது, இது நமக்கு ஷார்ட்டாக கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு பேர் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளி என்பது நம்ம வாழக்கூடிய வெளி அல்ல, அது அருள் நிறைந்த பெருவெளி. அங்கே இது மாதிரி அணுக்கள்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வாலனு திரவனு குருவனு லகுவனு பரமானு விபுனு அணுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அணுக்கள் அங்கெல்லாம் கிடையாது. அந்த வெளியும் அருள் நிறைந்த பெருவெளி. அந்த அருள் நிறைந்த பெருவெளியில் தான் ஆன்மாக்கள் நிறைந்து இருக்கிறது. அங்கே என்ன இருக்குது? இயற்கையாக அது செயற்கை கிடையாது. ஆன்மாக்கள் செயற்கை கிடையாது, அது இயற்கையாக. எப்படி இந்த பிரபஞ்சத்தில் அவர் படைத்த அணுக்கள் நிறைந்து இருக்குது, அங்கே இயற்கையாக அணுக்கள் இருக்குது. நல்ல கேள்வி இது. இங்கிருந்து செயற்கை அணுக்கள் அதெல்லாம் நம்ம எல்லாமே செயற்கை அணுக்கள், ஆண்டவரால் படைக்கப்பட்டது. அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாமே இயற்கை அணுக்கள். இல்லை, அங்கே வெறும் ஆன்மாவை தான் இங்கே அனுப்புகிறாரு. இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த ஒளி என்ற ஒரு சிறு ஒளி, அதுக்கு பேர் ஒளின்னு பேர், அதுக்கு ஆன்மான்னு நமக்கு பேர் வச்சுருக்கோம். அந்த ஆன்மா இங்கே பூலோகத்துக்கு வருது. இங்கே வந்த உடனே அந்த ஆன்மாக்கள் உருவம் எடுத்தே ஆகணும். அது தன்னிச்சையாக வாழ முடியாது. தனக்கு உருவம் இல்லாத வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அது கிடையாது. அப்போ இங்கே வந்தோடனே அதுக்கு என்ன தேவைன்னா, அதுக்கு உயிர் தேவை. அதுக்கு வேறு என்ன வேணும்? ஆமாம் ஆமாம். அதாவது இங்கே எவ்வளோ தேவைப்பட்டு கொண்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிரேக்குன்றதே கிடையாது. கரெக்ட் கேள்வி இது. அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அதனால தான் நெருக்கம் அதிகமாகிட்டு உலகம் முழுவதும். இப்போ இன்றைக்கி 130 கோடி வச்சு எப்படி வந்தது? அப்போ அங்கேருந்து அணுக்கள் அது பாட்டு அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அதை அனுப்பிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்த உடனே அந்த அணுக்கள், அந்த ஆன்மா அணுக்கள் உயிர் எடுத்து வாழணும். அப்போ அந்த உயிரை ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்னா, இங்கே ஆண்டவருக்கு அந்த வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரகசியத்தை. இல்லை பாருங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே
உயிர் கொடுக்குற வேலை ஆண்டவருக்கு கிடையாதுங்க. இந்த சீக்கிரட்டை நம்ம முதல் புரிஞ்சினா தான் சில விளங்கும். அப்போது இங்கே வந்த உடனே இந்த பஞ்சபூதங்களை இயக்குவதற்கு 3 அதிகாரிகள் இருக்காங்க. இங்கே படைச்சிட்டா மட்டும் போதுமா? அதை படைச்சிட்டு அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஒரு மாநிலம் இருக்குன்னா மாநிலத்தை ஆளுவதற்கு மினிஸ்டர்லாம் வேணும். அந்த மினிஸ்டரை கவனிக்கிறதுக்கு கவர்னர் வேணும். இது மாதிரி பல மாநிலங்கள் இருக்குது. பல மாநிலங்கள்லாம் மினிஸ்டர் வேணும், கவர்னர் வேணும். இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டு வேணும். அதுக்கு பேர் தான் மத்திய அரசு, மாநில அரசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது அப்படியே விட்டால் என்ன ஆகும்? கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதுக்குள்ளே இத்தனை அரசுக்கும் ஒவ்வொரு அரசுக்கும் படைகள் வேணும் கவனிக்கிறதுக்கு இல்லைங்களா? என்னென்ன படை வச்சுருக்காங்க? காலாட்படை, விமானப்படை, தரைப்படை இல்லைங்களா? இத்தனையும் இருந்தால் தான் அது இயங்கும். ஒரு சாதாரணமான இந்த இதையெல்லாம் இந்த பூலோகத்தில் நடக்கிறது. ஆனால் அங்கிருந்து வந்த இறைவன் படைத்த உலகத்திற்கு ஆன்மா வந்த உடனே இந்த ஆன்மாக்களுக்கு உயிர் என்ற ஒரு அணுவை அது கூட மெயினாக கொடுக்கணும். உயிர் என்ற அணுவு கொடுத்தா தான் அது உடம்பு என்ற அணுவை சேர்க்க முடியும். அதை கூட சேர்த்துக்கணும். அது புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அப்போது இந்த ஆன்மா தனியாக வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மாவும் தனியாக வரல, அங்கேருந்து அனுப்புனார்ல. அதுக்கு அதுக்கு வந்து துணை கருவின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு துணை கருவி. அந்த துணை கருவிக்கு பேர் தான் ஆணவம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஆணவம். அந்த துணைக்கருவி என்ற ஆணவம் வரலன்னா இதுக்கு எப்படி அதை செயல்படுத்துறதுன்னு தெரியாது, கண்மூடித்தனமாக இருக்கும். அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஆணவம் என்பது வள்ளலார் எழுதுவார் இயற்கைன்னுவார். ஆணவம் படிச்சிருக்கீங்களா? ஆணவம் என்பது இயற்கை, செயற்கை இல்லை. அப்போ அங்கே இப்போ எப்படி நான் இங்கேருந்து வெண்ட்ராஸ் போகிறேன்னா எனக்கு ஒரு துணை ஒரு ஆள் இருக்கணும், வேணும் இல்லையா? எனக்கு தேவையான ஆளை நான் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு தகுதியான ஆள் வேணும். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் போனால் அதுக்கு பாதுகாப்பு படை போகுது இல்லையா? அதுபோல் அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஆணவம் என்ற படை தளபதினே வச்சுங்க. அந்த ஆன்மாவுக்கு வேண்டிய பாதுகாப்பு கருவின்னு பேர். அந்த பாதுகாப்பு கருவியோடு அது வரணும். அந்த பாதுகாப்பு கருவி வந்துச்சுன்னா இங்கே வந்த உடனே என்ன பண்ணோம்? இங்கே மாயைன்னு ஒரு 3 நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கு பேர் மாயை, மாமாயை, பெருமாயைன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? பெருமாயை. இந்த 3ம் சேர்ந்தது இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக தளபதினே வச்சுக்க. நிர்வாகத்தினுடைய தளபதி. இது 3ம் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த 3 பேதப்பட்டுச்சுன்னா பிரச்சனை வந்துருச்சு. அப்போது இந்த ஆன்மாவும் ஆணவம் வந்துட்ட உடனே இது என்ன பண்ண, மின்னல் வேகத்தில் இந்த ஆன்மாவுக்கு ஒரு வீடு கட்டியே கொடுத்தாகணும். வீடு கட்டாமல் அது இயங்காது. அப்போ அதுக்கு வீடு பேர் தான், முதல் பேர் என்ன? தாவரன்ற வீடை கொடுக்குது. ஃபஸ்ட்டு என்னதுக்கு பேர்? தாவரம். இந்த மண்ணில் தான் வந்து இறங்கும். இந்த மண்ணில் வந்து இறங்கினோடனே அங்கே 5 கலவையான பஞ்சபூத அணுக்கள் இருக்கும். 4 விதமான ஒளி அணுக்கள் அது கூட சேருது ஆச்சுங்களா? 4 5 3 8 5 பூதங்கள், 5 பூத அணுக்கள், மீதி 4 அணுக்கள் சிறு சிறு துளியது. அப்போ இந்த அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கன்ற அக்னி, அந்த ஒளி அணுக்களும் ஃபிக்ஸ் ஆகணும். இப்போ இது 5 4 9 ஆச்சா? அதுக்கப்புறம் உயிரணுக்கள் என்பது அது கொடுக்கணும் மெயினாக. அதுக்கு பேர் தான் அணு. அது எப்படி ஒரு தேனீ கட்டுவதற்கு ஒரு ராணி வேணும் இல்லையா? அது இருந்தால் தான் மற்ற அந்த ஈக்கள் பூரா அங்கே போய் உள்ளே சேர்ந்துக்கும். அந்த ராணிக்கு வரலன்னா எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல எங்கே இருக்குது அங்கே அலைஞ்சு போய் ஒட்டிக்கும். எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சி எங்கேயாவது போய் ஒட்டிக்கும். அதுபோல் இந்த ஆன்மா வந்தோடனே முதல் தாவரம் என்ற வீடு கட்டி கொடுக்கப்படுது.
அது பல கோடி ஆண்டு, பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த தாவரத்திலே அது பிறந்து 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 இறந்து இறந்து பிறந்து பிறந்து வரணும். ஒரு தாவரமாக இருக்கு, பல கோடி தாவரங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது, விவசாயம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் புல், கொஞ்சம் நீங்கள் மழை வந்துச்சுன்னா அங்கே புல் வந்துடும், நிறைஞ்சிருக்கும். நமக்கு தேவையான இடம் வெட்டும் போது அங்கே வந்து அந்த மண் மட்டும் தெரியும், எல்லாம் தாவரம் தான். அப்போ இந்த உலகம் முழுவதுமே மண் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் தாவரங்கள் என்ற ஒரு உயிர் தோன்றி அதுக்கு ஒரு வீடு, தாவரம் என்ற உயிர், உடம்பு, உயிர், ஆன்மா அதில் இருக்குது. அப்போ தாவரத்தில் எங்கே இருக்குது ஆன்மா? வேரில் இருக்குது. ஆன்மா எங்கே? வேரில் இருக்குது. உயிரும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஆச்சுங்களா? இப்போ இதுக்கு அடுத்து உங்களுக்கு விண்ணப்பத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணோம்? ஊர்வனை. இது வந்து தாவரம் நகராது, அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் இருக்கும், அதுக்கு நகரும் தன்மை கிடையாது. அப்போ ஊர்வனை என்பது நகரும் தன்மை உடையது. அந்த ஊர்வனை தான் பாம்பு, பல்லி, மீன், அது இது லொட்டு லொச்சுக்கெலாம் ஊர்வனைன்னு அதுக்கு பேர். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் ஊர்வனை என்பது எங்கே இருக்கும்? மண்ணுக்குள்ளே இருக்கும், இல்லாட்டி மண்ணு மேலே இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் என்னவது? பரப்பனை. பரப்பனை என்பது ரெக்கை கட்டி பறக்குதுல வெளியே, அது பரப்பனை, அதுதான் பறவைகள். அதுக்கு பறக்கும் தன்மையை கொடுத்து அந்த உயிரினங்கள். அடுத்து இதெல்லாம் ஆயிரம் தடவை உயிர் பெற்று வந்துட்டுருக்கு. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான, எண்ணில் அடங்காது. அதுக்கப்புறம் என்ன வருது? நடப்பனை. பரப்பனைக்கு அடுத்தது நடப்பனைன்றது மிருக வகைகள் பூரா நடப்பனை, இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன வருது? அசுரர். அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன வருது? தேவர். ஐயா வாங்க 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 உட்காருங்க. புரியுதுங்களா ஐயா சொல்கிறது? புரியலன்னா நீங்கள் கேட்கணும். ஆச்சுங்களா? அப்போது 1வது பிறவி பார்த்தோம், 2வது பிறவி பார்த்தோம், 3வது பிறவி பார்த்தோம், இப்போ 4வது பிறவி பார்த்தோம். 5வது பிறவி எது? அசுரர். 6வது பிறவி தேவர். அதுக்கப்புறம் தான் மனித பிறப்பு. இப்போது இத்தனை பிறப்புகளுமே இந்த ஒரு ரகசியத்தை ஐயா சொல்கிறாரு. ஒவ்வொரு பிறப்புக்கும் 7 பிறப்புண்டுன்னு எழுதுறாரு. ஒவ்வொரு பிறப்புக்கும் 7 பிறப்புன்னா எடுத்த உடனே 7 இல்லை, ஒரு அருகம்பில் இருந்தால் அந்த அருகம்பில்லுக்கு 7 பிறப்பு. அடுத்து ஒரு செடின்னா செடிக்கு 7 பிறப்பு. எத்தனை வகைகள் இருக்குதோ அந்த வகைகளெல்லாம் 7 பிறப்பி கொடுத்து அடுத்தது தான் ப்ரமோஷன் வருது. ஆச்சுங்களா? அப்போது இந்த மனித பிறப்பு என்பதும், மனித பிறப்பு வருவதற்கு நம்ம 7வது பிறப்பு தான் மனித பிறப்பு. நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? 6வது பிறப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் நம்மளால் அதை அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இன்றைக்கு வெளியே இருக்கும். அது பொய்ன்னு யாராவது சொல்ல முடியுதா? வள்ளலார் வந்து அது 6வது பிறப்பே கிடையாது, 7வது பிறப்பு மனித பிறப்பு. புரிச்சுங்களா? 7 7 7 7 பிறந்து 7வது அந்த கால்குலேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு 7வது பிறப்புன்னு தெரியும். 7வது பிறப்பு மனித பிறப்பு. இப்போ நம்மலாம் எந்த பிறப்பில் இருக்கோம்? 7வது பிறப்பு என்ற மனித பிறப்பு. இத்தனை பிறப்புகளுக்கும் பேசும் தன்மை கிடையாது. வாய் இருக்கும், சத்தம் போடும், பேசாது. ஏதாவது எந்த பிறப்பாவது பேசுதா? பேசலை. மனித பிறப்பு மட்டும்தான் பேசும் தன்மை உடையது, இல்லைங்களா? இன்னும் நிறைய தன்மைகள் மனிதனுக்கு கொடுத்துருக்குது. அது உயர்ந்த அறிவுன்னு நமக்கு பேர். மற்ற பிறப்புகளெல்லாம் அறிவு குறைந்தது. இது உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் படைத்தவர்களே எழுதுறாரா? அப்போ ஏன் இதை சொல்கிறாரு? மனித பிறப்புகள் மட்டும்தான் பேசும் திறன், சிந்திக்கும் திறன், அறிவு விளங்கும் திறன், அருள் விளங்கும் திறன், அதற்கு மேலே கடவுளை கண்டுபிடிக்கும் திறன். இத்தனை திறமையும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கோம்? இப்போ நமக்கு உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம கடவுள் கொடுத்துருக்கார் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வடலூருக்கு ஏன் வரோம்?
திருப்பதிக்கு ஏன் போகிறோம், பெருமா கோயிலுக்கு ஏன் போகிறோம், சிவன் கோயிலுக்கு ஏன் போகிறோம், முருகன் கோயிலுக்கு ஏன் போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. நம்ம அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பே கொடுக்கல. யார் கொடுக்கல? இங்கே தான் பிரச்சனையே வருது. கடவுள் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு மனித பிறப்பு கொடுத்துட்டாரு, ரெண்டாவது உயர்ந்த அறிவை கொடுத்துட்டாரு, அறிவின் மூலமாக இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய திறமையும் உங்ககிட்டே இருக்குதுன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது தெரிஞ்சிக்க முடியாமல் அறிவை மழுங்க வச்சிட்டோம். அப்போ அறிவை நம்மளை மழுங்க வச்சோம். நம்மளை மழுங்க வச்சவர்கள் தான் நமக்கு வழிகாட்டியவர்கள். இங்கெல்லாம் வைக்கிறார் வேட்டு வளராருங்க. நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான், நம்ம யாருமே கெட்டு போகிறதுக்கு நினைப்போமா? அது எப்பொழுது ஒரு 5000 ஆண்டுகளாக இந்த மனித குலத்தில் பிறந்து உயர்ந்த அறிவை கொடுத்து அந்த உயர்ந்த அறிவின் மூலமாக சில பக்குவ ஆன்மாக்களை வெளிப்பட வைத்து அந்த பக்குவ ஆன்மாக்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உண்மை சொல்லுன்னு ஆண்டவர் ஆர்டர் கொடுத்தாரோ, அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுச்சு? தப்பான வழிகாட்டிடுச்சு. இந்த ஆன்மாக்களுக்கு வழிகாட்டினது யாரு? நமக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாமே தவறான வழி காட்டிட்டாங்க. அது ஒரு ஆள் காட்டியிருந்தால் பரவாயில்ல, போட்டி போட்டுக்கிட்டு காட்டிட்டாங்க. இப்போ இந்த உலகம் முழுவதுக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இல்லைங்களா? இப்போ நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? முக்கியமாக பெரிய ஆளுங்க. வியாசர் மெயினானவர் அவர் தான், வேத வியாசர்னு பேர் அவருக்கு. அடுத்தது வால்மீகி இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது யார்? புத்தர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள், நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, யோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சேக்கிழார்னு ஒருத்தர் வந்தார். சேக்கிழார் பெருமான் தெரியுமில்ல, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்படி நிறைய இருக்காங்க. இத்தனை பேருமே என்ன பண்ணாங்க? நமக்கு பல கோணங்களில் கடவுளை காமிக்கிறாங்க. ஆனால் உலகம் படைத்தது ஒரே கடவுள், அணுக்களை படைத்தது ஒரே கடவுள், அறிவை கொடுத்தது ஒரே கடவுள், இந்த உலகத்தை இயக்குவது ஒரே கடவுள், பல கோடி அண்டங்களை இயக்குவது ஒரே கடவுள். ஆனால் இந்த ஒரே கடவுளை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த கடவுள் மறைப்பை கடிந்தவர்க்கின்பன் எழுதுறாரா, அந்த கடவுளுடைய மறைப்பை எல்லாருமே மறைச்சிட்டாங்க சார். அவங்க தெரிஞ்சு மறைச்சாங்களா தெரியாத மறைச்சாங்களான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஞானிகளுமே இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சித்தர் சொல்கிறாங்க? 18 சித்தர் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 18 சித்தர்கள் நூல் இருக்கிறதுனால அந்த 18 சித்தர்கள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சித்தர்கள் அளவில் அடங்காத பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நிறைய கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதாவது சித்தர்னா யார் சார்? சித்தம் அறிந்தவன் சித்தன், வேறு ஒன்றும் இல்லை. சித்தம் அறிஞ்சவன் உண்மையை சொல்லுவானான்னு சொல்ல தெரியாது. அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்தம் என்பது இந்த உடம்புல வள்ளலார் தான் பிரிக்கிறார். இந்த உடம்பை 4ஆக பிரித்தார் இல்லைங்களா? 4ஆக உடம்பை பிரிக்கும்போது என்ன சொல்கிறாரு? இந்திரியம், கரணன், ஜீவன், ஆன்மா. இந்த உடம்பு 4 பகுதி இருக்கா? அதே மாதிரி அண்டத்தை 4ஆக பிரித்தார். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அதே மாதிரி உடம்புலையும் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அண்டத்தில் அகம்னா என்ன? அக்னி. அகப்புறம்னா என்ன? சூரியன். புறம்னா என்ன? சந்திரன். புறப்புறம்னா என்ன? நட்சத்திரங்கள். அப்போ அந்த உடம்பில் அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். அப்போது இந்த 4 சித்தம் எங்கே இருக்குது? கண்டுபிடிக்கணும் சார். சூப்பர். புறத்தில் இருக்குது. இந்திரியங்கள் என்பது கண், மூக்கு, காது, செவி, மெய் என்று சொல்லக்கூடிய கருவிகள். அது புறத்தில் பார்க்கக்கூடிய கருவிகள், புறத்தை தேடக்கூடிய கருவிகள். இந்த புறத்தில் தேடக்கூடிய கருவிகளுக்கு பேர் என்ன? ஸ்தூல பஞ்சாச்சரணம் வச்சான் நம்ம சமயவாதிகள். அதுக்கு பேர் என்ன? ஸ்தூல பஞ்சாச்சரண உருவம் உள்ளதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதையே இயக்கக்கூடிய 5 உள்ளே இருக்குதுன்னா அதுக்கு பேர் சூட்சும பஞ்சாச்சரம்னு பேர்.
ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம். அதுக்கு பேர் என்ன வச்சாங்க மந்திரமா? சிவாய நம, ஆப்போசிட் நமச்சிவாயா. சிவாய நமன் சொல்கிற ஒரு குரூப்பு, நமச்சிவாயான்னு சொல்கிற ஒரு குரூப்பு. எப்படிலாம் பிரித்து வச்சாங்க பாருங்க. சிவாய நமன்னு சொல்கிறவனா பட்டை அடிக்கிறாளுங்க, நமச்சிவாயான்னு சொல்கிறவங்களாம் நாமம் போடுற ஆளுங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த 5 பூதம் தான் 5 எழுத்து. இதை இப்படி போட்டால் சிவாய நம, திருப்பி போட்டால் நமச்சிவாயா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா நமக்கு அந்த காலத்தில்? வள்ளலார் தான் சொல்கிறார். அப்போது இதில் விட்டோம் சித்தர்கள் 18 சித்தர்கள் நூல் இருக்கிறதுனால 18 சித்தர்களை நமக்கு எழுதி வச்சுருக்கோம், படிக்கிறாங்க. இன்றைக்கி அது நிறைய சொல்கிறாங்க. கோடான கோடி சித்தர்கள் இருக்காங்க. அப்போ இந்த நாட்டை, இந்த உலகத்தை மாற்றுவதற்கு இவங்களெல்லாம் துணிஞ்சவங்க. மக்களுக்கு நல்வழி சொல்லதான் தான் நினச்சிருப்பாங்க. இப்போது நான் அம்மாவுக்கு நல்லது சொல்கிறேன், இந்த ஊர் எங்கே போகணுன்னு கேட்டால் நான் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் பொள்ளாச்சி போகணுமா, இல்லை கோயம்புத்தூர் போகணுமா, இங்கேருந்து நேராக ஆத்தூர் போங்க, ஆத்தூர் போனால் சேலம் போங்க, சேலம் போனால் ஈரோடு போங்க, ஈரோடு போன உடனே நேராக கோயம்புத்தூர் போயிடுங்க. ரூட் சொல்லணும். எனக்கு ரூட் தெரிஞ்சால் ரூட் சொல்லணும், ரூட் தெரியலன்னா என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொல்லணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் நேராக மதுரை போங்க, மதுரையிலேருந்து திருச்சி வாங்க, திருச்சியில் திண்டுக்கல் போங்க, திண்டுக்கல்லேருந்து அங்கே பழனிக்கு போங்க, பழனியில் மறுபடியும் காங்கேயம் வாங்க, காங்கேயத்துலேருந்து ஈரோடு போங்க, ஈரோடுலேருந்து திருப்பூர் போங்க, திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போங்க. அது வழி தான். இத்தனை சுற்றாலும் கோயம்புத்தூருக்கு போகுது. அப்போ எது ஷார்ட் ரூட்டுன்னு நமக்கு சொன்னவன் எப்படி இருப்பான், நீண்ட சொல்கிறவன் எப்படி இருப்பான்? அப்போ நம்ம கண்மூடித்தனமாக என்ன பண்ணிட்டோம், அவங்க சொன்னதையே நம்பி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இன்னொன்று இப்போ நம்ம ஆளுங்க மட்டும்தான் சொன்னான். அந்த இந்தியாவில் வெளிநாட்டில் ஆயிரம் வந்துட்டானுங்க அவனுங்க. ஒரு 2 குரூப், பெரிய குரூப் இருக்கு இல்லையா வெளிநாட்டில்? எது எது சொல்லுங்கள். கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் உலகம் பூரா இன்றைக்கி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. அப்போ அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கடவுளை சொல்லிட்டார். இவருக்கு ஒரு கடவுளை சொல்கிறார். இவருக்கு என்ன கடவுள் சொல்கிறாரு? அல்லான்றாரு, கர்த்தர்ன்றாரு இல்லைங்களா? தேவர், கர்த்தர் எதனோ பேர் வச்சுருக்காங்க இல்லைங்களா? அப்போது அந்த குரூப்பு கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இந்த குரூப்பு கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒரு குரூப்பு கேட்குறதுக்கு கூட்டம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. வேசர் வந்தார், வால்மீகி வந்தார், வால்மீகி போட்டியை என்ன பண்ணார், அதே கதையை கம்பர் வந்தார். நீ எழுதுறதுன்னா உங்கள் கதையை நான் மாற்றி கூட என்னால் எழுத முடியும்னு அவர் எழுதுகிறாரு. ஆனால் உங்களுக்கு தான் எழுத தெரியுமா? எனக்கும் 63 கலைகளை வச்சு 64 நாயன்மார்களாக எழுத தெரியும் அப்படின்னு சேக்கிடார் வந்தார். சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நீ புறத்திலே கோயிலையும் குளத்தையும் கட்டிகிட்டு இருக்கிறா, நான் அகத்தில் பார்க்குறதுக்கு நான் சித்தத்திலேருந்து போகிறேன்டான்னு சித்தர்கள் பேர் வச்சு சித்தத்திலேயே இருந்தாங்க. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு பேர் இருக்குது. அப்போ சித்தர்கள் எதில் இருக்காங்க? மனதில் இது கரணங்கள் இருக்காங்க. ஐயா வாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு அதுக்கு பேர். 4 செயல்பாடுகள் அங்கே இருக்குது. அப்போ மனதுக்கு அடுத்தது புத்தி, புத்திக்கு அடுத்தது சித்தத்துக்கு அடுத்தது அகங்காரம். அப்போ அவன் சித்தத்தில் நின்றுட்டான், அகங்காரத்தினுடைய அடிப்படையில் போயிட்டு இருந்தான். அங்கே ஜீவனுக்கு போகலை. அவனுக்கு ஜீவனுக்கு போகாதனால அவன் செத்து போயிட்டு அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஜீவசமாதின்னு வச்சாங்க. உயிரை காப்பாற்றவனுக்கு பேர் ஜீவசமாதி. ஐயா உட்காருமா. அப்போ ஜீவசமாதி என்பது அப்படியே உட்காந்து சித்தத்திலே இருக்கிறது, எதையுமே கண்டுக்கிறது இல்லை. சித்தம் போக்கு சிவம்போக்கு, பக்கத்தில் இருக்குன்னு தெரியாது, எதிர்க்கிறது தெரியாது, மேலே இருக்குன்னு தெரியாது, கீழே இருக்குன்னு தெரியாது, உட்காந்த இடத்துலையே இருக்கிறது, எதுவுமே தெரியாது. மயக்க நிலைன்னு பேர் அதுக்கு. அதுதான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முதல் வச்சா பாருங்கள், இந்த வேசர் குரூப்பு, வேத வியாசர், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம்லாம் கொண்டு வராங்க. ஆனால் வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசம்னா நம்ம இந்து மதத்தில் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ மதத்துக்கு என்ன பேர்? வேதங்கள் தான்.
கிறிஸ்துவம் வேதம் தானே சொல்லுது. ஆகமங்கள்னு சொல்லுதா? இஸ்லாம் மதத்துக்கும் வேதம்னு பேர் இல்லைங்களா? இந்து மதத்துக்கும் புராணங்கள் இதிகாசம்னு பேர். எல்லாமே இருக்குது. ஆனால் வள்ளலார் வந்து தான் அடிக்கிறார் இதை. வேதங்கள் ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவருகீர், சூதாக சொன்னதலால் உண்மை வெடி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை. தூக்கி போட்டு கோவில் வெடி புதைங்கடான்னாரு. ஏன்னா உயர்ந்த அறிவு பெற்ற மனிதன் அவன் செல்லக்கூடிய இடம் எது என்று தெரியாமல் அவர்களை மடமாற்றம் செய்து இங்கே மரணம் அடைய செய்வத்தவர்கள் தான் நம் முன்னோடிகள். அதனால தான் வள்ளலார் சொல்வார், அருகர் என்பேன், புத்தர் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதாசிவன் என்பேன், சக்தி என்பேன், சித்தி என்பேன், எல்லாம் சித்து விளையாட்டுன்னார். எல்லாமே சித்து விளையாட்டு. அப்போ போவதற்கு நாம் எங்கே செல்ல வேண்டும், எங்கிருந்து வந்தோம், மீண்டும் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற வழிதுறை தெரியாமல் நம்மை மடைமாற்றம் செய்து ஆண்டவருடைய தொடர்பு இல்லாமல் நம்மை எல்லாம் மடையர்களாக்கிவிட்டார்கள். அதாவது இப்போ தான் அதுக்கு தான் சொன்னேனே, அவங்க காட்டணுன்ற ஆர்வத்தில் செஞ்சாங்க, அது அழிவு வயதில் கொண்டு போய் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு என்ன கேட்குறீங்க சார். இப்போ எங்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, நான் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலான்னு என்னை கேட்டால் நான் என்ன பண்ணணும், எனக்கு வியாபாரம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அந்த 1 கோடி ரூபா போட்டால் ஒரு வருஷத்தில் 2 கோடி 3 கோடி ஆகிறவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி அதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போகிற வழிமுறையாவது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஐயா முட்டாளுன்னு என்ன தெரியாமல் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஐடியா. ஏன்னா நீங்கள் என்ன நல்லவன் தெரிஞ்சுதான் நீ கேட்டிருக்க மாட்டீங்க, முட்டாளன் தெரிஞ்சுதான் கேட்டிருக்க மாட்டீங்க. இவன் என்ன நல்ல வழக்கம் திழுக்கமாக இருக்கிறான் போகிறான், இவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் யதார்த்தமாக கேட்டுட்டீங்க. நீங்கள் கேட்டதை நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் என்ன கேட்டதுனால இன்னும் கூட நான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டேன். உங்களை விட நான் பெரிய ஆள், என்ன கேட்குறானே, அப்போ என்னை விட கொஞ்சம் என்ன வீக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், உங்களோட நம்பிக்கைக்காக கண்ட வழியெல்லாம் காமிச்சிட்டேன். நீங்கள் அப்பாவிங்க, சரி இவன் சொல்கிறது நல்ல வழி தான் சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அதை முதலீடு பண்ணுங்க. ஒரு 2-3 வருஷத்தில் எல்லா பணமும் போச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, நடுத்தெருவில் தானே வந்து நிற்கும். அதுபோல தான் வேதவியாசர் பண்ணார். ஆனால் அறிவாளி சித்தர்கள் அது ஒரு ஸ்டாண்டர்டு. வேதவியாசர், வால்மீகி, புத்தர், இயேசுநாதர், நபிகள் நாயகம் பூரா தான் இந்த சமுதாயத்தை கெடுத்தவர்கள். சித்தர்கள்லாம் கெடுக்கிறதுக்கு வரல, அவங்க போய் உட்காந்துட்டாங்க தனியாக. சித்தர்கள் வந்து ஒரு சமாதி கட்டி ஏதாவது காடு மலை குகையில் போய் உட்காந்துட்டாங்க. அதாவது எதை சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழ்ந்துட்டுருக்கும்போது இன்னொரு கொஸ்டினும் அது கூட வச்சுட்டுனா, இப்போ எங்கள் ஊரில் வந்து கோடிசாமின்னு சொன்னோம், அவர் கை தனியாக கால் தனியாக போனது வந்து கோப்பனம் மன்றாடியாக அவர் கண்கூடாக பார்த்துருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்களால நமக்கு யூஸ் இல்லையா, இல்லை அவங்க எந்த யூஸுமே கிடையாது அவங்களால. அதுக்கு பேர் சித்து விளையாட்டுன்னு பேர். சித்து விளையாட்டு. அதாவது ஆடூர் சித்துகள் 64 கோடினார் வள்ளலார். எத்தனை கோடி சித்துகள் இருக்கு? 64 கோடி. இந்த 64 கோடி சித்துகளும் கைவர பெற்றவர் வள்ளலார். அப்போ அந்த சித்துக்களை ஒரு துளி கூட அவர் துஷ்பிரயோகம் பண்ணல. இப்போ கூடு விட்டு கூடு பாயெல்லாம் இருக்குது, அதில் சித்து தான் அதுவும். அப்போ இந்த மனிதனுடைய உடம்பை எப்படியெல்லாம் பிரிக்கிறது கூட்டுறது எல்லாமே சித்து விளையாட்டு. அதுக்கு பேர் மாயாஜாலம்னு பேர். அதுக்கு பேர் என்ன, மாயாஜாலம். அதுக்கு பேர் தான் சித்து விளையாட்டுன்னு நமக்கு பேர். இப்போ வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு, தர்மசாலையில் இருக்கார். உதாரணத்தோடு சொன்னதான் புரியும். தர்மசாலை பேர், அவங்க தர்மசாலை நிர்வாகி, அவர் பேர் நல்ல பேர். அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்பா லகுவாக பார்த்துங்க நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு. வெளியங்கிறது மேட்டுக்குப்பை வழியில் போகிறாரு. அவர் இந்த உடம்பை டெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம பாடி இது எப்படி பின்னப்பட்டது, இந்த பாடி எப்படி பிரிக்கலாம், எப்படி கூட்டலான்னு அவர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த பாடியை. அவருக்கு வேலையே அதுதான்.
இந்த உடம்பு எப்படி பின்னப்பட்டது, இந்த பின்னப்பட்ட உடம்பை எப்படி பிரிப்பது, இது எப்படியெல்லாம் சேர்ந்தது, இது எப்படியெல்லாம் சேர்ந்த உடம்பை பிரிப்பது, இதுதான் சயின்ஸ் வல்லவர் கண்டது ஆச்சுங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு தர்மசாலையை விட்டு மேட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்தடியில் போய் அப்போ இப்போப்பெல்லாம் ஃப்ரீ இல்லை, ஃபாரஸ்ட்டு வளர காலத்தில் எல்லாம் காடாக இருந்த இடம் தான் அது பூரா. வழித்தடம் வந்து நடத்தடம் மாதிரி இருக்கும், நடந்து போகலாம். அது கூட அதிகமாக நடந்தால் தானே பாதை இருக்கும். ஏதோ ஒரு ஆளுக்கு 2 ஆள் போவாங்க, பாதையெல்லாம் அதிகமாக இருக்காது. ஆமாம், அந்த இடத்துல போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கை வேறு கால் வேறு தனி வேறு உடம்பு வேறெல்லாம் பிரித்து பார்க்குறாரு. பிரிஞ்சு கிடக்குது. ஐயாவனுடைய உடம்பு தலை தனியாக, முண்டம் தனியாக, கால் தனியாக, கை தனியாக, வயிறு தனியாக, எங்கெங்கே பின்னப்பட்டதோ அதெல்லாம் அப்படி அப்படியே கழட்டுறாரு. சார் நம்ம உடம்பு பின்னப்பட்டது, இது இது இதுக்கு இந்த ஜாயிண்ட் எடுத்தால் கை தனியாக நிற்கும், இதை தனியாக எடுத்தால் இந்த கை தனியாக நிற்கும், இந்த ஒன்றொன்றையும் தனியாக எடுத்தால் தனித்தனியாக நிற்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி எப்படி ஒரு வண்டி பின்னுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை, அது மாதிரி இடுப்பு தனியாக. அப்போ இடுப்புலேருந்து கால் வருதா, கால் 2 தனியாக, இந்த காலுக்கு முட்டி இருக்குதா, இதோட இது எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டார். இவன் போனால் என்ன பண்ணுறார், பார்த்த உடனே ஐயோ பெருமானை யாரோ வெட்டி போட்டாங்க, தொண்டாக வெட்டி போட்டான்னு வந்து அறிவிச்சாலும் சொல்கிறேன். உடனே முன்னாடி நிற்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். வள்ளலார் நிற்கிறார். சார் அங்கே மூச் பிச் அப்படின்னுவார் அவர் பாஷை, வெளியில் சொல்லாது போய் வேலை. இவன் வர வேண்டாம்னு சொன்னால் அந்த ஆள் பின்னாடி போய் பார்க்குறான். இது ஒரு சித்து. அதை தான் வள்ளலார் ஏன் இந்த உடம்பை மரணமில்லா பெருவாழ் வாழணும்னு சொல்கிறதுனுடைய அத்தாரிட்டி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உடம்பை எப்படி நம்ம கழட்டு தெரியணும். இது பூட்டி இருக்குது, இந்த உடம்புறம் பூட்டு தானே. எங்கே போட்டுனது? அது எங்கே? தாயினுடைய கருவறையில். அங்கே தான் ஃபிட்டிங், வேறு எங்கேயும் ஃபிட்டிங்க்கு இடம் கிடையாது. அங்கே தான் ஃபிட்டிங். அது பேர் டார்க் பிளாக் ரூம்னு பேர். தாயினுடைய கருவறை மாபெரும் இருட்டறை, இருட்டறைன்னு அதுக்கு பேர். அப்போது இதை தான் எழுதுகிறாரு, இந்த அணுக்களுடைய சேர்க்கை ஆணுக்குள் பெண்ணும் அருட்பெருஞ்சி சொல்கிறாரா. அதாவது ஆணில் 3 உட்காருங்க. டீ வந்துடுச்சு, வச்சுருங்க. உள்ளே இருக்கு கேட்குறது. இப்போ சொல்லட்டுமா? கொடுங்க, எல்லோரும் கொடுங்க. இதெல்லாம் நம்ம படித்தா தாங்க புரியும். இதை நீங்கள் கரு உற்பத்தின்னு ஒரு ஹெட்டிங் எடுக்கிறாரு. கரு உற்பத்தி, கரு உற்பத்தியை தெரிஞ்சாதான் நீங்கள் அதை பிரிக்கக்கூடிய. இப்போ வந்து ஒரு பஸ்ஸு சார் சொல்கிற மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் தானே ஒரு பாடி கட்டுறோம். அப்போ அதுக்கு எது தேவைன்றதை முதல்ல தயார் பண்ணாங்களோ, முதல்ல எது கொண்டு வரானுங்க அங்கங்கே. முதல்ல என்ன வருது? சேஸு, இன்ஜின். இப்போ பாம்பேலேருந்தோ கம்பெனிலேருந்தோ என்ன பண்ணுவான், 4 சக்கரத்தை கொண்டு போகிறதுக்காக எல்லாம் ஒரு 8 சக்கரத்தை வச்சு சேஸ் வச்சு அதுக்குண்டான இன்ஜினை வச்சுருவான். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன தேவை நமக்கு, பஸ் வேணுமா, லாரி வேணுமா, என்னென்ன கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு பஸ்ஸு கட்டினா பஸ்ஸு, லாரி கட்டினா லாரி, வேன் கட்டினா வேனுன்னு எல்லாத்தையும் அவங்க பண்ணுறான் இல்லையா. இத்தனைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். அப்போ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது? வெளியில் தயார் பண்ணி வச்சுருக்கான். அதுபோல் இந்த உடம்பு தயாராகிறதுக்கு என்ன வேணும்? ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் எழுதுகிறார் வள்ளலாருங்க. அதாவது கரு தோன்றுவியம் விஷயம்னு எழுதுகிறார். கரு தோன்றும் சுக்கில நியாயம் யாதெனில். சுக்கிலன்றார், அதுக்கு பேர் என்ன? சுக்கிலம். சுக்கில்னா என்ன? விந்து. சுக்கிலம் 2.5 வராக நடையாக இருக்கும். சுக்கிலத்தினுடைய அளவு என்ன? 2.5 வராக நடைனா எவ்வளோ அளவு? ஒரு ஸ்பூன் வச்சுங்க, சின்ன ஸ்பூன். ஒரு சின்ன ஸ்பூனுடைய
சுக்கிலத்தினுடைய எடை 2.5 வராகன் எடைனா ஒரு ஸ்பூன் எடையுள்ள திரவம்னு அதுக்கு பேர். அந்த திரவத்துக்கு பேர் தான் சுக்கிலன்னு பேர். சுக்கிலன்னா விந்துன்னு பேர். புரியுதுங்களா? அப்போது அதில் விஷபாகமாகிய சக்தி ஒன்று, சாதாரணம் என்னும் பூதமாகிய அறிவு ஒன்று, அசாதாரண அமுதமாகிய விந்து அறை. அந்த விந்தில் என்னென்ன கலவை இருக்குது? பூதம் இருக்குது, அறிவு இருக்குது, அமுதம் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம விந்துன்னு ஒரு பெண்ணை ஆனால் ஆசைப்பட்டால் விந்து விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த விந்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எழுதுகிறாரு. ஆச்சுங்களா? ஆக 2.5 இதுபோல் பெண்பாலிடத்தும் சுரோனிதம் உள்ளது. ஆணுக்கு மட்டுமா? பெண்ணுக்கிட்டையும் சுரோனிதம் உள்ளது. அப்போது மேற்கண்ட சுக்கில சுரோனிதம் இரண்டிலும் கடவுள் ஆவி உள்ளது. என்ன சார் இதெல்லாம் எவன் சார் இந்த உலகத்தில் சொன்னான்? சுக்கிலம் 2.5 வராகரடு இருக்குது. பெண்ணுடைய சுரோனிதத்திரளிலும் அதே மாதிரி ஒரு விந்து இருக்குது. அது சுக்கில சுரோனிதம் இரண்டிலும் கடவுள் ஆவி உள்ளது. கடவுள் ஆவின்னா என்ன சொல்லுங்க? ஆன்மா, இன்னொன்று ஜீவன், ரெண்டும் ஆவி மாதிரி தான். ஆச்சுங்களா? கோஷத்தின் முன் விஷம், கோஷத்தினுடைய விஷம் இருக்குது, விஷம் இருக்குது. அதை அடுத்து பூதம், அதற்கு மேல் அமுதம் உண்டு. இதெல்லாம் மெடிக்கல் படிக்கிறவன் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் வள்ளலார். அப்போது ஒரு மனிதனுடைய சுக்கிலத்தில் என்னென்ன இருக்குது? முன்னாடி இருப்பது விஷம், அதை அடுத்தது பூதம், அதற்கு மேல் அமுதம். 3 குவாலிட்டி அதில் இருக்குது சுக்கிலத்தில். சுக்கிலம் மீன்ஸ் விந்தில். ஒரு ஆணனுடைய விந்தில் முன்னாடி வருவது விஷம், 2வது வருவது பூதம், 3வது வருவது அமுதம். ஆச்சுங்களா? இவ்வாறு பெண்பாலிடத்தும் உண்டு. நம்ம என்ன ஆணு தான் விந்து, பெண்ணுக்கு விந்து இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? உண்டு. முன்னுள்ள விஷபாகம் புணர்ச்சி காலையில் வெளிப்பட்டால் தேக நஷ்டம். பூதம் வெளியே முதல் வந்துச்சுன்னா அது தேக நஷ்டம் ஏற்படுன்றார் நம்ம உடம்புக்கு. பூதம் வெளிப்பட்டால் வியாதி. பூதம் வெளிப்பட்டால் என்ன வருது? வியாதி வருதுன்றாரு. அமுதம் வெளிப்பட்டால் சந்ததி விருத்தி. குழந்தை எப்போ வரும்? அமுதம் உள்ள போகணும். பூதம் வந்தாலோ விஷம் வந்தாலோ குழந்தை பிறக்காது. அப்போ இந்த பூதம் வந்தாலும் பிரச்சனை, விஷம் வந்தாலும் பிரச்சனை. அமுதம் வெளியே வந்துச்சுன்னா அங்கே தான் கரு உற்பத்தி. ஆச்சுங்களா? கடவுள் அருளால் காலச்சக்கரம் போல் ஏகதேசத்தில் கோஷ உபஸ்தங்களின் அமுதபாக நாடியை முன்னே தள்ளி விஷாதிகளை பின்னே சேர்த்து கருத்தரிக்க செய்விப்பார். யார் செய்கிறது இந்த வேலையை? அறிவுள்ளவன் செய்வார். ஆச்சுங்களா? ஒரு ஆண் பெண் சேருவதற்கு கூட வழிகாட்டிருக்கார் வள்ளலாருங்க. அதாவது கடவுள் அருளால் காலச்சக்கரம் போது, காலச்சக்கரம்னா ரோலிங், ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ன்றார். அதை காலச்சக்கரம் போல் ஏகதேசத்தில் கோஷ உபஸ்தங்களில் அமுதமாக நாடியை முன்னே தள்ளி விஷாதிகளை பின்னே சேர்த்து கருத்தரிக்க செய்விப்பர். இந்த நியாயத்தால் இடைவிடாது உணருகின்றவர்களுக்கு கர்ப்பம் இல்லை. இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த நியாயத்தை அவங்க எந்த நேரமும் தேவையில்லாத பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆச்சுங்களா? மேலும் விந்து வளம், இடவளம், வன்னி, கிருமி,
மோக விசேடம் இவற்றாலும் கர்ப்பம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட நேரத்தில் தேவையில்லாத உடல் உறவு கொள்றதுனாலையும் அதுக்கு பேர் காம வெறின்னு வேறு. வெறி பிடிச்ச மாதிரி உடல் உறவு கொள்ளும்போது அவங்களுக்கு கர்ப்பம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ என்ன வரும்? முன்னாடி விஷமும் பூதம் தான் வரும், அமுதம் வராது. அமுதம் வெளிப்பட்டால் கருத்தரிக்கும். அந்த அமுதத்தில் தான் இவ்வளோ பெரிய எனர்ஜி வச்சுருக்காரு இந்த உடம்புக்குள்ளே. ஆமாம், 3 சேர்ந்து தான், 3 ஒரே லைன் தான். அதை வந்து பின்னாடி இதை இழுத்துக்கிட்டு முன்னாடி அதை தள்ளணும். எப்படி ஒரு பைப்பில் தண்ணி போகும்போது சுடு தண்ணி பச்சை தண்ணியெலாம் அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எது தேவையாக யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லை? ஒரே பைப்பு தானே. இப்படி பண்ணால் வெந்நீர் வருது, இப்படி பண்ணால் பச்சை தண்ணி வருது. இதே சிஸ்டம் வச்சுருக்குது நம்ம பாடியில். இதெல்லாம் நம்ம அப்பா அம்மா வச்சாங்க. அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணாங்க, உடல் உறவு கொண்டாங்க, குழந்தை பிறகுது, அவ்வளோதான் தெரியும் இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? சுக்கிலம் உண்டாவதற்கு காரணம். நமக்கு சுக்கிலம் என்ப விந்து உண்டாவதற்கு என்ன காரணம்னு எழுதுகிறாரு. தினம் ஆகாரம் கொண்டால் அவ்வாகாரம் மார்பினிடத்தில் ஓர் தட்டில் தங்கும். ஒரு தட்டில் போய் அப்படியே நிற்கும். அந்த தட்டில் மேல் கடவுள் கடவுளி என்று 2 இருக்கிறது. கடவுள் கடவுளி என்ற 2 நாடி அங்கே இருக்கான். உண்ட அன்னத்தை 2 நாழிகைகள் அந்த அன்னத்தில் உள்ள அமுதை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகின்றது. அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்கள் சாப்பிட்றீங்க, அது எப்படிலாம் உள்ளே போய் மாற்றம் அடையுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் சாப்பிட்றோம். அப்போ உள்ள இத்தனை வேலையை யார் செஞ்சுக்கிட்டு இருக்குது? இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அதனுடைய வேலையை அது தன்னைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் சாப்பிட்ற உணவு இப்படி தான் போகணும், இப்படி தான் ரத்தமாகணும், இப்படி தான் சுக்கிலமாகணும், நீ மேலே ஏற்றணும் கீழே ஏற்றணும்னா நீங்கள் நினச்சி செய்கிறீங்க. பசி எடுத்தால் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டோன்னே அது உள்ளே போன ஆகாரத்தை அது எப்படாமல் மாற்றி இந்த உடம்புக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை வந்து சுக்கிலமாக்கி அந்த வீரியத்தை, எல்லா வீரியமும் உடம்பு கடமைனா வெட்டியாக போயிடும். அதில் இருக்கும் ரத்தமாக்கி ரத்தத்தை பல கோடி ரத்த துகள்களை அதில் இருக்க மெருகேற்றி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை சுக்கிலமாக்கி அதை சுக்கில பையில் குண்டலி சக்தியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருது. இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், 12 வயசுலையும் சபைக்குள்ளே அனுப்பாதீங்கடான்னாரு. 72 வயதுக்கு மேலே 12 வயதுக்குள்ளவர்களை புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ கெட்ட பேச்சுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க. அப்புறம் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் 5 நாழிக்குள் மேற்படி அன்னத்தினுடைய மத்திய தரமாகி நெகிழ்ச்சியை குறித்து அது படித்தாச்சு ஆச்சுங்களா? ஆணில் 3, அதுக்கப்புறம் வர பாருங்க. ஆணில் 3 பெண்ணில் 4. ஆணில் 3 பாகமும் பெண்ணுக்கிட்ட 4 பாகம், மொத்தம் எத்தனை பாகம்? அங்கே 7 சொல்கிறாரா? அணுக்களை 7 விதமாக வருதா? பிறப்பு 7 விதமாக வருதா? இந்த அணுக்களை பிரித்து பெண்பாலிடத்தில் 4 விதமான அணுக்களும் ஆண்பாலிடத்தில் 3 விதமான அணுக்களும் தான் சுக்கிலத்தில் இருக்குன்றார். இங்கே 4 பகுதி, அங்கே 3 பகுதி, டோட்டலாக 7. எவ்வளோ அழகாக இதில் பாருங்கள். அப்போது ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்தடியில் செம்பரத்தம் பூவிதழ் 3, செம்பரத்தம் பூ இதழ் 3 ஒன்றாக அடுக்கி இருக்குது போல் இருக்கும். அது எப்படி இருக்குதுன்ற தன்மை கூட எடுக்கிறார். அதே ஆணனுடைய சுக்கிலத்தில் எப்படி? ஆகாசம், அதில் என்ன இருக்குது? பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி. இந்த 3ம் ஆணனுடைய சுக்கிலத்தில் இருக்குது. பெண்ணினுடைய சுக்கிலிடத்தில் பிரகிருதி,
அப்பு, தேயு, இயமானன் என்ற வாயு. இந்த 4 விதமான அணுக்கள் அங்கே ஆச்சுங்களா. ஆக 4ம் ஒருமித்து அங்கே எப்படி இருக்குது, செம்பருத்தி பூ போல அடுக்கியிருக்குன்னு எழுதுறாரு. இங்கே ஒருமித்த பள்ளி முட்டை போல். நம்ம மெடிசனில் என்ன சொல்கிறானுங்க, அதுக்கு பேர் கருமுட்டைன்னுவான். கருமுட்டைன்னுவான். பெண்கள்கிட்ட தான் அவன் டெஸ்ட் பண்ணால் அதுக்கு பேர் அவன் வைக்கிற பேர் கருமுட்டை ஆச்சுங்களா. பள்ளி முட்டை போல் 4 பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும். பெண்ணினுடைய உறுப்பில் இருக்குன்றாரு. அது ஆணுன்னு உறுப்பில் இருக்கிறது 3, பெண்ணினுடைய உறுப்பில் இருப்பது 4, மொத்தம் டோட்டலாக 7 ஆச்சுங்களா. ஆக 7ம் கூடி ஒருமித்து சுக்கில சுரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமாகும். கரு அப்படி தான். இந்த 4 3 7 சேர்ந்தாதான் உள்ள கரு தெரிக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. இது சப்த தாது. இதுக்கு பேர் என்ன, சப்த தாதுன்னு அதுக்கு பேர். மேற்படி தாதுக்களின் பெயர் சப்த தாதுன்னா நமக்கு அதையும் புரிய வைக்கிறார் பாருங்க. தோல், அஸ்தி, தசை, மூளை, சுக்கிலம், இரத்தம், ரசம் ஆக 7. மேற்படி சத்துக்கள் ஆணிடத்துள்ள இடங்கள் மூளை. அந்த 3 சொன்னார்ல, மூளையில் இருக்குது, தொப்புள்ள இருக்குது, லிங்கத்தடியில் இருக்குது. அந்த உணர்ச்சி எங்கிருந்து வருதுன்றாரு, மூளை, தொப்புள், லிங்கத்தடி. பெண்ணுக்குள்ள இடங்களாவன மூளை, தொப்புள், உபஸ்தத்தடி, ஸ்தனத்தின் கீழ். இங்கே 4 அது இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டாரு. புணர்ச்சி காலத்தில் இந்த சத்து சேர்ந்து வெளிப்பட்டால் கர்ப்பம் உண்டாகும். இது 3க்கு 4க்கும் பொருத்தம் வரணுங்க. அந்த பொருத்தம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு செகண்டில் அப்படியே ரோல் ஆகிடும். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆன்மா. இந்த 7 விதமான சப்த தாதுக்குள்ளே என்ன இருக்கணும், இந்த 7ம் சேரும்போது மின்னல் வேகத்தில் இந்த 7 விதமான அணுக்களுக்கு எந்த ஆன்மா தேவைப்படுதோ அந்த ஆன்மா வந்துடுங்க. அது அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கான், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான். இன்னொரு பிறவி எடுத்து அவன் விட்டுட்டு கூட போயிருக்கலாம். இது ஆன்மா அடுத்த செகண்டு அதுக்கு தகுதி உள்ள எந்த பெண்ணோ எந்த ஆணுக்கோ அங்கே போய் செட் ஆகிடும் ஆச்சுங்களா. தேக சத்து அதுக்கப்புறம் பின்னாடி எழுதுறாரு. ஆக ஆண் பிள்ளையின் தேகத்தில் 4 இடங்களில் சத்து உண்டு. அதான் மண்ணு சொன்னது. அதாவது 1 மண்டையின் மூளை, தொப்பு, லிங்கத்தின் கீழ்ப்புறம். பெண் பிள்ளைக்கு கோசத்தில் தேகத்தில் சத்து 4 இடங்களில் உண்டு. அவை மண்டையின் மூளை, ஸ்தனத்தின் கீழ், தொப்பு, குய்யம். தேகத்தை திறந்து வைத்திருத்தல் ஆகாது, சத்து காய்ந்து போயிடும். அதனால தான் உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பழைய ஞானிகள்லாம் என்ன பண்ணானுங்க, கோமணத்தோடு சுற்றுவோம் சார். அப்போது மற்ற மிருகங்களுக்கு தான் சார் ஆட வேண்டியதில்லை. அதுக்கு உயர்ந்த அறிவு கிடையாது, நமக்கு உயர்ந்த அறிவு இருக்குல்ல. அப்போ உயர்ந்த அறிவுள்ளவர்களுக்கு உயர்ந்த அறிவு படைத்த ஞானிகள் என்ன சொல்லி கொடுக்கணும், இந்த உடம்பு இப்படிப்பட்டதப்பா, இந்த உடம்பை இப்படி தான் காப்பாற்றணும், இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அருளை பெறணும். அருளை பெறுகின்ற பொழுதுதான் உடல் மாற்றங்கள் மறையும். உடல் மாற்றங்கள் இந்த உருவம் ஆமாம், அதெல்லாம் முதலே சொல்லிட்டேன். எல்லாருமே ஒன்று கிடக்க ஒன்று உளறி விட்டு சென்று விட்டார் எழுதுறாருலே வள்ளலாறு பேருபசாஸ்திரத்தில். இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். ஆமாம், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் ஒருவரும் திறக்க வரவில்லை எழுதுறாரா. இந்த உண்மையை மறைத்தவன் யார், கெட்டிக்காரன்றார் அவரை. ஏன்னா பொய் சொல்லவனுக்கு பேர் கெட்டிக்காரன் தானே. பொய் சொல்ல உங்களை நம்ப வச்சா அவனுக்கு பேர் என்ன, அப்பா கெட்டிக்காரன் புழு 8 நாளில் வெளியாகும். இப்போ தான் வெளியாகிட்டு இருக்கு வள்ளலார் வந்த ஒருபாடு.
ஆச்சுங்களா? அப்போ என்ன பண்ணிட்டானுங்க அவனுங்க? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தத்துவங்களை கண்டார்கள், ஆனால் அதனுடைய ரகசியங்களை அவர்களால் காண முடியவில்லை. காண முடியல. கண்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஏமாத்துறோம். எனக்கு இப்போ கட்டளை கொடுத்தானு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய அறிவு வேலை செய்யணும் சார். நான் ஒன்றும் பெரிய பாரட்டில் படிக்கலை. நான் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். நான் படித்தது 8ஆம் கிளாஸ் தான். 8ஆம் கிளாஸ் கூட முடிக்கல. எனக்கு தமிழே தடமாட்டோம். இல்லை, நீங்கள் கேட்குற மாதிரி ஒருவேளை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவு விளக்கம் தோன்றாமல் இருக்கிற காலத்தில் இப்படி பொய் சொல்லி அவங்கள நம்ப வச்சுருக்கலாம்ல சார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? என் பேரனை கேட்டோம், தாத்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருக்கு தாத்தானுவான். ஏன்னா அவன் என்னை விட படிச்சிருக்கான், விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியும், அருளை பற்றி தெரியும். மற்றதை பற்றி எனக்கு தெரியுமா? என் ஃபோனில் ஏதாவது ஃபால்ட்டுனா கூட உடனே அவனை கூப்பிட்டு பேரனை கூப்பிட்டு தான் அதை பழுது பார்க்க சொல்லுவேன், கரெக்ட் பண்ண சொல்லுவேன். எனக்கு அது தெரியுமா? தெரியாது. அப்போது அந்த காலத்தில் மனிதர்களுக்கு அந்த நேரத்தில் எது தேவையோ அதை கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அதை தான் வள்ளலார் சொல்கிறாரு. இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. திறக்கலனா என்ன பண்ணோம்? உடைக்கணும் இல்லையா? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, சாவியெல்லாம் தொலைச்சிட்டு போயிட்டீங்க, வெளியே நிற்பீங்க. உடைக்கணும் இல்லை? உடைச்சா அது உள்ளே போயிடலாம்ல. அப்போ அந்த உடைக்கிறது கூட இவனுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறாருங்க. ஏன்னா பெரியவன் சொன்ன வாக்கு என்ன வாக்கு? அதுக்கு பேர் வேத வாக்குன்னு பேர். வேத வாக்கை மீறக்கூடாதுன்னு வேறு எழுதி வச்சுருக்கான்ல. அதுக்கு பிரம்ம ரகசியம்னு எழுதி வச்சுருக்கான்ல. அப்போ அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை. அட திறக்க முடியல, உடைச்சாது உள்ளே போக வேண்டியதானே சொல்கிறார் இல்லையா? அப்பொழுது இப்பொழுது என்ன பண்ணிட்டார் வள்ளலார்? பூட்டை உடைச்சிட்டார். சரி, அவன் தான் உடைச்சிட்டான், பூட்டு போட்டு போயிட்டான். பின்னாடி இருந்த வந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகளால் சொல்லணும் இல்லை, அவன் சொன்னது முட்டாள்தனப்பா, நீங்கள் இப்படி போங்கன்னு 2 பேரும் பின்னாடியாக சொல்லலாம். அதை தான் சொல்கிறார் வள்ளலார். இல்லை, அவங்களுக்கு என்னென்னா இறைவனிடத்தில் சென்று 2.5 கலக்கணுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு முத்தி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவன் முத்தி அடையிறதா அவங்க இருந்தாங்களே தவிர சித்தி அடையிறத பற்றி தெரியாது. அகவல் ஐயா என்ன சொல்கிறாரு? முத்தி என்பது 300 சாதனம்னாரு. அதுக்கு பேர் சாதனமே தவிர சாத்தியம் அல்ல. முத்தி என்பது 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அப்போது அந்த நிலை சேர்ந்த அனுபவம்னா இறைவனுடைய கலக்கக்கூடியது. சித்தி யார் கொடுக்க முடியும்? இறைவன்கிட்ட தான் கொடுக்க முடியும். சித்தி வாட் இஸ் தட் மீனிங்? பேரறிவு, பேரருள். இந்த பேரறிவும் பேரருளும் சேர்ந்தால்தான் சித்தி பெற முடியும். சித்தர்கள்லாம் எங்கே சித்தி பெற்றாங்க? அவங்க தான் முத்தி தான் நின்னாங்க. முத்தினாங்க, சமாதியோடு நின்ட்டாங்க. அதை தான் வள்ளலார் எழுதுவார், சகஜ பழக்கமே பழக்கம், சமாதி பழக்கம் பழக்கமல்லன்னு எழுதிட்டார். அதே எழுதிட்டார். சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம். இதுக்கு இது உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் உங்களை மாதிரி இருக்கிறேன், பேண்ட் ஷர்ட் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, கண்ணாடி போட்டிருக்கேன். நானே ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தாடி வெள்ள விட்டுக்கிட்டு ஒரு காவியோட குடிச்சிக்கிட்டு கழுத்துனாலே உத்ராட்சி கொட்டை போட்டுக்கிட்டேன், கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு நான் இப்படி பந்தாவை உட்காந்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் விழுந்துருவானுங்க ஆச்சுங்களா? அப்போ நான் வேஷம் போட்டேன்னா சகஜ பழக்கத்தோடு நான் பழகிறவங்கிட்ட உயர்வு தாழ்வு இல்லாமல், பேதம் இல்லாமல் உங்களோட நானும் ஒருத்தனாக பழகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தமா? எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் நான் அப்படி இருக்கேன்? என்ன நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் முக்காடு போடல, நீங்கள் வேட்டி கட்டலை, நீங்கள் கோமணம் கட்டலை, எல்லோரும் கேட்பாங்க. அது தேவையில்லாத வேலை இல்லைங்களா? இப்போ எத்தனையோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு இதில் போய் அவன் கணக்கு பார்த்துக்கிட்டான் புறத்தில் இருக்கக்கூடிய ஆடையில். அது தேவை தான். எப்போ தேவை? வள்ளலார் நிலைக்கு வந்துடணும். வள்ளலார் எழுதுறாருல,
கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன். மெய்யுற காட்ட வெறுகி வெண் துயலால் ஐயகோ மெய்யலாம் மறைத்தேன். உடம்பு காய்ந்து போடுன்னு எழுதுறாருல, அப்போ இந்த உடம்பை காய வைக்காமல் இருப்பதற்கு தான் உடை. இந்த உடம்பை அதனுடைய சக்தி விரயமாகிடக்கூடாது. அது தேவை. எப்போ தேவை? இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போட்டிங்க, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த சிஸ்டம் மாறிடும் ஆச்சுங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன வந்தோம், இப்போது நமக்கு வழிகாட்டியவர்களாம் குற்றவாளிகள் புரிஞ்சிட்டுமா? போதும் 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 சார். நமக்கு அதாவது ஆபாசங்கள் வள்ளலார்கிட்ட கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. மற்ற ஞானிகளாம் ஆபாசவாதிகள். உடம்ப கழட்டி போட்டு சுற்றுவான். இப்போ வீட்டில் கூட, இப்போ நானே வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க, நான் உடம்பு காட்டிட்டு உட்கார மாட்டேன். வீட்டில் ஒரு பனியன் இல்லாமையோ இல்லை வேறு வேட்டி இல்லாமையோ ஒரு ஜட்டி போட்டுட்டு கூட இருக்க மாட்டேன், ஆடையோடு இருப்பேன். அப்படி பனியன் போட்டால் கூட மேலே ஒரு துண்டு போட்டு தான் உட்காருவேன். 4 பேர் வந்தாலும் வெறும் உடம்பை நான் காட்டி உட்காரவே மாட்டேன். இப்போ இன்றைக்கு வெளியே எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வெளி உடம்பு பெரு உடம்பு உட்காந்துட்டு உட்காருவாங்க. அது அந்த அந்த உடம்பு இன்னொருத்தரை பார்த்து இன்னொருவரை பார்த்து அவங்களுக்கு ஒரு பலவிதமான சிந்தனைகளை தூண்டக்கூடாது. அப்போ நம்ம ஆடை என்பது ஒரு மறைப்பு. ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய திரையை நீ மறைக்கிறது இடறானா நீ உடம்பை காட்டிட்டு உட்காந்துருக்குற இல்லைங்களா. அப்போ ஆன்மாவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய திரைகளை விளக்கணும் முதல்ல. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆடையே தேவையில்லை. வள்ளலார் கடைசியில் என்னாச்சார், அவர் உடம்பே ஒளி உடம்பாகும் போது ஆடை தேவையில்லையே, அதுக்கு உருவம் இல்லையே. இப்போ உருவத்தோடவில் இருக்கோம், வள்ளலாருக்கு உருவம் இல்லையே. ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. ஊன உடம்பானது ஒளி உடம்பாக மாறிடுச்சு அவருக்கு. அதனால தானே இந்த பன்ருட்டியார் போட்டாலாம் எடுக்கும்போது என்னாச்சு, வள்ளலாருடைய உருவம் விழுந்ததா? ஆமாம், உருவமே உள்ள. ஏன்னா அவருடைய ஒளி உடம்பு எப்படி விடும், உருவம் உள்ளது. இது ஒளி உடம்பு ஆயிடுச்சு, விடலை. ஆனால் பாரு என்ன பண்ணிட்டோம், அதை ஒரு பொம்மையாக செஞ்சு வள்ளலார் ஞாபகார்த்தமாக வள்ளலார்கிட்டே கொண்டாந்து கொடுத்தாங்க. அவர் உடம்ப மண்ணில் செஞ்சு அவர்கிட்டே கொண்டாந்து, ஐயா நான் எப்படி செஞ்சுருக்கேன் உடம்பை பாருன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், பொன்னான உடம்பை மண்ணாயிட்டேன்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சார் இல்லைங்களா. ஆமாம், உடம்பை என்ன சொல்கிறாரு, உடம்பை எப்படி பாதுகாக்கின்றாரு, பொன் போல பாதுகாக்கணுன்றாரு இல்லைங்களா. அப்போது இப்போ நம்ம எதோடு நிறுத்தணும், உடம்பு வந்த வழி முதல் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வள்ளலார் சொன்னார், உடம்புரு வகையறியீர் உயிர் வகை அறியீர் உடல் வெறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர் மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர். அப்போ எப்படி வாழ்கிறோமா நம்ம, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்து எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே. நடமுரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்வீரேன். அப்போ புண்ணியம் என்பது எப்போ வரும், உடம்பு வந்த வழியையும் உயிர் வந்த வழியையும் தெரிந்து இறைவன் யார் என்பதை புரிந்து இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு இறைவனுடைய அருளை பெறுகின்ற பொழுது இந்த ஊனுடம்பானது ஒளி உடம்பாக மாற்றும். அணுக்களால் பின்னப்பட்ட பாடியை சாதாரணமாக பிரிக்க முடியுமா என்றால் பிரிக்க முடியாது. சார் ஒரு எக்ஸாம்பிள், இந்த இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, தனித்தனியாக கல் தனியாக இருந்தது, ஜல்லி தனியாக இருந்தது, சிமெண்ட் தனியாக இருந்தது, காற்று தனியாக இருந்தது, எல்லாம் உஷ்ணம் தனியாக இருந்தது, தனித்தனியாக தான் இருந்தது. அப்புறம் வீடு கட்டும்போது அது என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போட்டு குழப்பிடலாம். அதுக்கு என்ன வேணும், மணல் வேணும், ஜல்லி வேணும், சிமெண்ட் வேணும், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கி பில்டிங் எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி தனித்தனி மெட்டீரியலாக இருந்த ஜடப்பொருள்
அது பல கலவைகளாக மாற்றி இப்போ ஒரு வீடாக மாற்றாச்சு. இப்போ இதை பிரிக்கணும்னா இதை பிரிக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுதா? ஊனமெல்லாம் பிரிக்க முடியாது. இதை நீங்கள் அடித்து உதச்சிங்கன்னா என்னாச்சு? உடஞ்சி போயிடும். அப்போ இதை உடையவும் கூடாது, வேஸ்ட்டாக ஆகக்கூடாது. எப்படி முதல் நீங்கள் கலவை பண்ணீங்களோ அப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அதான் சன்மார்க்கம். அதை பிரித்து எடுக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? அருள் தேவை. அருள் என்ற திரவம்தான் பொருள் என்ற திரவத்தை கரைக்கக்கூடியது. கரைந்து கரைந்து உலமுறுகின்றார் இல்லையா? அப்போ இதை கரைக்கணும், இடிக்கக்கூடாது. இந்த உடம்பை கரைக்க தெரிஞ்சுக்கிடான்றாரு. அப்போ கரைப்பது எப்படி என்றால் அணுக்களை பிரிப்பது. அணுக்களை எப்படி பிரிக்க முடியும்? அருளை கொண்டு தான் பிரிக்க முடியும். அருளாலாது ஒரு அணுவும் அசையாது. சொல்கிறார் இல்லையா? அருளே நம்மையல், அருளே நம் பொருள், அருளே நம் அறிவுன்னு சொல்கிறார் இல்லையா? அகவல் அப்படியே பட்டியாக அருளை பற்றி சொல்கிறார் இல்லையா? அப்போது மரணவிழா பெருவாழ்வு என்பது முதல்ல இந்த உடம்பை சுத்த உடம்பாக மாற்றுங்கடான்றார். இப்போ நம்ம உடம்புக்கு பேர் என்ன? அசுத்த பூதகாரிய தேகம். அது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பேர் அசுத்த பூதகாரிய தேகம். அசுத்த பூதகாரியன்னா அசுத்தமான பஞ்சபூதங்களால் கட்டப்பட்ட வீடு. இது அசுத்த பூதகாரியம். இதுலேயும் சுத்த பூதகாரியம்னு இருக்கு, ஒன்று ரெண்டு இருக்குது அதில். இப்போ அசுத்தம்னா துர்நாற்றம் உடையதுன்னு அர்த்தம் சார், சிம்பிளாக சொன்னால். இப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்குது? இப்போது பல்லு விளக்குனா நாற்றடிக்குதா? காதில் குருவி வரலன்னா என்ன ஆகும்? கண்ணில் பீழை வரலன்னா என்ன ஆகும்? மழை ஜலம் வரலன்னா என்ன ஆகும்? சிறுநீர் வரலன்னா என்ன ஆகும்? இத்தனையும் ஏன் வலி வரல? இத்தனைக்கு சாப்பிடும்போது இத்தனைக்கும் அந்த வேலை இருக்குதாங்க. இதுக்கு பேர் தான் அசுத்த பூதகாரிய தேகம். அசுத்த பூதகாரிய தேகம் எதனால் வருதுன்னா அசுத்த பூதகாரிய உணவு உண்பதால் வருது. நல்லா புரிஞ்சுங்க. மோடாமொழி அசுத்த பூதகாரியம் சுத்த பூதம் சுத்த பூதத்தை அதை மாற்றணும்னு சொல்லிட்டு போகிறதல்ல. இந்த அசுத்த பூதகாரியம் எதனால் வருகிறது என்றால் அசுத்த பூதகாரிய உணவு உண்பதால் வருது. இப்போ நம்ம சாப்பிட்றது பூரா அசுத்த பூதகாரிய உணவு. அப்போ இதை எப்படி நீங்கள் மாற்றணும்? சுத்த பூதகாரிய உடம்பாக வரணும்னா சுத்த பூதகாரிய உணவை சாப்பிடணும். சுத்த பூதகாரிய உணவுக்கு வள்ளலார் என்ன சொன்னார் நமக்கு? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. வெல்லம், சர்க்கரை, தாமர புஷ்பம், செந்தூரம், அயச்சந்தூரம் எல்லாம் சொல்கிறாரா? இதெல்லாம் சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றக்கூடிய உணவு. அதை தான் வள்ளலார் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அந்த 5 அசுத்த போதகாரிய உணவு சாப்பிட்றீங்க. அசுத்த போதகாரிய உடம்பு இருக்குது. இப்போ இந்த அசுத்த போதகாரிய உடம்பை நான் விட்டுற போகிறேன், நாளைக்கே வள்ளலார் சொன்னதை நான் அடிக்க போகிறேன்னு நினச்சி நாளைக்கே இந்த வெள்ளம், அயன் செந்தூரம், தாமர பஸ்ஸம் இதெல்லாம் கொண்டாந்து வச்சு நாளைக்குள்ள நீங்கள் அடி நடிச்சிங்கன்னு வச்சுங்க, வாயில் வைத்தெல்லாம் போய் செத்து போயிடுவீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஏன் மாற்றணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பூதகாரிய உணவு சாப்பிட்ருக்குறீங்க. குழந்தைக்கு எடுத்தோடனே தாய்ப்பால் கொடுத்தாங்களா, பூதகாரிய உணவு கொடுத்தாங்களா? கடவுள் பாருங்கள் சார், குழந்தை பிறந்த உடனே அம்மா அவங்க அப்பா தின்ற இட்லியோ தோசையோ பணியாரமோ சோறோ கொடுத்தா அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா? இருக்குமா சார்? அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீங்களாம் முட்டாள்தனமாக கொடுப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்புக்குள்ளே ஒரு தாயினுடைய உடம்புக்குள்ளே அந்த குழந்தை உற்பத்தியாகி வெளிவருவதற்கும் இந்த குழந்தைக்கு வேண்டிய மெல்லிய திரவ உணவு தேவைப்படும் என்பதற்கும் அந்த உடம்புக்குள்ளேயே ஒரு பெண்ணினுடைய பாலை உற்பத்தி பண்ணுறார் இல்லையா? குழந்தைக்கு வேண்டிய பாலை ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ளே எத்தனை மாற்றங்கள் செய்து அந்த திரவ அணு வந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். முதல்ல
ஒரு தாய் வந்து உணவு அப்படியே சாப்பிட்டா நம்மளை மாதிரி இறப்பைக்கு போய் அதுக்கப்புறம் போய் பல கோணங்களில் அதை பூரா கரைச்சி அரைச்சி எடுத்து ரத்தமாக, சுக்கிலமாக, மூளையாக, சீழாக, மலஜலமாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அனுப்புது இல்லையா? இத்தனை அனுப்புன அதே இடத்துல தாயினுடைய வயிற்றில் குழந்தை வச்சிட்டா இந்த குழந்தை 10வது மாதம் வெளிவருன்னு அந்த உடம்புக்குள்ளே அந்த தாய்க்குண்டான உறுப்புகளை எந்தெந்த அளவுக்கு மாற்றி அதில் திரவங்களை சேர்த்து அந்த திரவம் வெளிவருவதற்குண்டான ஹோல்ஸ் முதல் கொண்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் வெளியே கொண்டாந்த உடனே இட்லி கொடுப்பீங்களா? அப்போ தாயினோட பால் கொடுக்குறீங்கள, அதுக்கப்புறம் தானே நீங்கள் பழகினீங்க அசுத்த போதகாரிய உணவு. அது கொஞ்ச நாள் ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்குள்ளே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உடம்பு கெட்டு போயிடும், பால் கொடுத்தாக்கா அளவு குறைஞ்சி போயிடுன்னு உடனே இட்லி கொடு, தோசை கொடு, கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சக்கரை கொடுத்து அவசரமாக நம்ம தின்றதை தின்னடிச்சிடறோம். நம்ம என்னென்ன தின்னமோ அத்தனையும் அதை தின்னடிச்சிடறோம். அதனால தான் அதுக்கு பேர் அசுத்த பூதகாரி உணவுன்னு அதுக்கு பேர். நம்ம தின்ற உணவு பூரா அசுத்த பூதகாரிய உணவு. அதுக்கு இன்னும் தெளிவாக வள்ளலார் சொல்லுவார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ, ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து. சொல்கிறாரா? நம்ம என்னைக்காவது கேட்குறோமா சார்? அப்புறம் என்ன சொல்கிறாரு? சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை, அவன் வந்து உங்களை தட்டி தூக்கி போயிடுவான். ஏன்னா நீங்கள் தின்றது பூரா உடம்பு அழிக்கிறது. சாப்பிட்ட உடனே வருது. முதல்ல சொன்னோம்ல, அசுத்த போதகாரிய சுக்கிலம், விஷம் பூதம் இருக்குது அதில். அதுக்கப்புறம் தான் அமுதம் இருக்குது. சார் நீங்கள் அடிக்கடி படித்தா தான் அது உங்களுக்கு அதை சிந்திக்க முடியும். ஒரு சுக்கிலத்துக்குள்ள என்ன இருக்குது? விஷம் இருக்குது, பூதம் இருக்குது, அமுதம் இருக்குது. அந்த விஷமும் பூதம் எதில் வந்தது? உணவனால் வந்தது. அமுதம் என்பது எதனால் வந்தது? இறைவனுடையனால ஆன்மாவிலிருந்து வந்தது. அதனால தான் மண்டை மூளைன்னு எழுதுறாரா, சக்தி எங்கே இருக்குன்னு எழுதுறாருல. சக்தி எங்கெங்கே இருக்குன்னு போகும்போது படிச்சுனேன் சார். தலையின் மூளை, தொப்புள், லிங்கத்தடி. பெண்களுக்கு அதே மாதிரி மண்டை, மூளை, மார்பகம், தொப்புள், குய்யம். இது 4 இடம், அது 3 இடம் இல்லைங்களா? இப்போ இந்த 4 இடத்துலையும் அமுதம் எங்கேருந்து வருது? ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த அமுதம் வரலைன்னா குழந்தை பிறக்காதுன்றாரு. அமுதம் என்பது நம்ம குடும்பக்குள்ளே இறைவன் வச்சுருக்காரு ஆன்மாவில். ஆனால் உங்களுக்கு தேவைக்கு மட்டும் அது கொடுக்குது, மீதியெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு எனர்ஜியை. மாறுங்கடா திருந்துங்கடா, மாறுங்கடா திருந்துங்கடான்னு உங்களுக்கு சத்தியம், அதாவது அதை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? எவனோ சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி அழிஞ்சிட்டு இருக்கிறோம். அதைத்தான் வள்ளலார் சொன்னார், எய்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து. அவனா என்ன பண்ணியிருக்கான்? பொய்யை சொல்லி வச்சுட்டான். 1 2 இல்லை, எய்வகை சார் மதங்களிலே. மதங்கள்னு பட்டியலில் போட்டார வளர் அளவு கடந்த மதங்கள் இருக்கின்றாரு. எய்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றறியீர், கரிபிடித்த கலகமிட்ட பெரியரினும் பெரியீர், ஐவகைய பூத உடம்பு அழிந்திலின் புரிவீர், அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறியீர், உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேன்னு சொன்னார்.